இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பால் கொழுக்கட்டை. அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. பால் கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப்பு தேங்காய் பால், 2 கப்பு பேக்கெட் பால், 2 கப்பு பச்சரிசி பொடி நல்லா சலிச்சு வச்சுருக்கோம், அப்புறம் ஒரு 3 ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன், அப்புறம் தேவையான அளவு சர்க்கரை. பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டாக ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் இந்த இட்லிக்கு நம்ம வைக்கிற மாதிரியே துணி நினச்சி ஈரம் பண்ணி வைங்க. ஃபஸ்ட்டு இந்த அரிசி பொடியை ஆவியில் வச்சுக்கலாம். நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு பிசையும் போது எப்படி ஆவியில் வைப்போமோ அது மாதிரி ஒரு 5 to 6 minutes வச்சா போதும். இப்போ மூடி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 6 minutes ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாவு வந்து ஒரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டோம். இதில் இந்த மாவில் கொஞ்சமாக உப்பு, அரை ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக ஏலக்காய் தூள், அப்புறமா நல்லா கொதிக்கிற தண்ணி தேவையான அளவு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு தட்டு வச்சு இது மூடி வச்சுக்கலாம். இந்த மாவு சூடாகிறதுக்குள்ளே நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் அதில் எடுத்து வச்சுருந்த 2 கப்பு மில்க், பேக்கெட் பால் இல்லாட்டி மாட்டுப்பால் ஏது வேணால் எடுத்துக்கலாம். அது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா சூடாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன பாலாக செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையுமே பாலாக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மாவையும் நம்ம பாலாக்கிட்டோம். அதுக்குள்ளே இந்த பாலும் நல்லா கொதிச்சிருச்சு. இனி இந்த ஸ்டேஜில் இந்த பாலில் இந்த ஒவ்வொரு பால்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லோ பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பால்ஸும் ஆட் பண்ணிட்டோம். இது ஒரு 5 minutes நல்லா பால்லே இருந்து குக் ஆகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 minutes ஆயிடுச்சு. பாலும் வந்து திக்காயிடுச்சு, கொழுக்கட்டையும் வந்து வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்ச 1 கப்பு தேங்காய் பாலையை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு தேவையான அளவு சர்க்கரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். இன்னும் ஒரு 5 minutes நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 minutes ஆயிடுச்சு. இப்போ இந்த கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த சர்க்கரை நம்ம போட்டு ஆட் பண்ண தேங்காய் பால் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.